அன்பு செல்லங்களுக்கு லக்ஷ்மி பாட்டியின் இனிய காலை வாழ்த்துக்கள். இறைவனை துதிப்போம், இயற்கையை போற்றுவோம், குருவை வணங்குவோம், பெற்றோர் பெரியோரை மதிப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக மாற்றிக்கொள்வோம். இன்று கதை 2. ராமு சோமு லோகேஷ் நால்வரும் சிறந்த நண்பர்கள். பள்ளி மைதானத்தில் ஒரு நாள் மதியம் உணவருந்த அமர்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அருகே ஒரு தாத்தா வந்து அமர்கிறார். வணக்கம் தாத்தா என்று நால்வரும் சேர்ந்து சொல்கின்றனர். அருமையான குழந்தைகளே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பேன், சரியா என்று சொல்லிவிட்டு, உங்கள் பெற்றோர் என்ன தொழில் செய்கின்றனர் என்று கேட்கின்றார். உடனே யோகேஷ் சொல்கிறான், என் தந்தை எங்களிடம் 5 டேங்கர் லாரி இருக்கிறது. அது இல்லாமல் 5 போர்வெல் போட்டிருக்கிறோம். அதன் மூலம் தண்ணீரை எடுத்து நிரப்பி பல வீடுகளுக்கும் பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் நாங்கள் தண்ணீர் விநியோகம் செய்து அதன் மூலம் நிறைய வருமானம் கிடைப்பதால் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, எங்கள் அம்மா இன்று இனிப்பு செய்திருக்கிறார்கள், இந்தாருங்கள் தாத்தா என்று ஒரு ஜாங்கிரியை அளிக்கிறான். அடுத்து லோகேஷ், என் தந்தை மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய மால் ஒன்று நடத்தி வருகிறார். அதன் மூலம் நிறைய வருமானம் பெறுவதால் நாங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இந்தாருங்கள் குர்குரே பாக்கெட். ராமு மட்டும் வாங்கவே மாட்டேன் என்கிறான். அவனுடைய பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறான். அடுத்து சோமு, எங்கள் தந்தை தண்ணி கேன் வாங்கி அதை 3 சக்கர சைக்கிளில் வைத்து பல வீடுகளுக்கும் கடைகளுக்கும் விநியோகம் செய்து வருகிறார். அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் நாங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறான். ராமு, என் தந்தை நிறைய மரக்கன்றுகளை வளர்த்து அதை குறைந்த விலையில் பலருக்கும் விற்பனை செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அன்னை இந்த அருமையாக கீரை சமைத்திருக்கிறார்கள், இந்தாருங்கள் தாத்தா என்று கொடுக்கிறான். தாத்தா, குழந்தைகளே, உங்களுடைய அன்பிற்கு நான் மிகவும் கட்டுப்படுகிறேன், மற்றொரு நாள் பெற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது எல்லோரும் கண்களை மூடி 2 கைகளையும் இணைத்து விரித்து காட்டுங்கள் என்று சொல்கிறார். உடனே எல்லோரும் கண்களை மூடியவுடன் 1, 2, 3 கண்ணை திறக்கலாம் என்று கூறுகிறார். குழந்தைகள் கண்ணை திறந்தவுடன் ஆச்சரியமாக எல்லோர் கையிலும் ஒவ்வொரு மலர் இருப்பதை காண்கின்றனர். ராமு கைகளில் மட்டும் அதிகமாக 5 பொற்காசுகள் வேறு இருக்கின்றன. எல்லோரும், தாத்தா தாத்தா மிக்க நன்றி, அருமையான மலர் கொடுத்திருக்கிறீர்கள், எங்களை வாழ்த்தி அருமையான மலர் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் ராமுவின் கையில் மட்டும் 5 பொற்காசு கொடுத்திருக்கிறீர்களே தாத்தா என்று சொல்கின்றனர். உடனே ராமு, ஆமாம் தாத்தா என்று சொல்லி தன் கையிலிருந்து மற்ற 3 காசுகளை அழைத்துவிட்டு தாத்தாவிடம் ஒன்றை திருப்பி தந்து விடுகிறான். உடனே தாத்தா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களின் சந்தேகம் எனக்கு புரிகிறது. ஆனால் உங்கள் தந்தைமார்கள் செய்யும் தொழிலால் இன்று எல்லோருக்கும் தேவையான தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் அடுத்த தலைமுறையினருக்கு தண்ணீர் கிடைக்காமல் வறண்டு போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராமுவின் தாத்தா செய்யும் தொழிலால் மரங்கள் வளர்ந்து அதனால் மண் வளம் பெருகும், மழை வளம் பெருகும். உங்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கும் தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஒரு வழியாக அமையும். எனவே அவரின் தந்தை செய்யும் தொழிலே மிகச்சிறந்த தொழில் என்று கூறி அவர் விடை பெற்று சென்று விடுகிறார். இப்பொழுது இந்த கதையோடு தொடர்புடைய திருக்குறளை பார்ப்போமா? மழையின் சிறப்பை எடுத்து காட்டுவதற்காக நமது திருவள்ளுவர் வான் சிறப்பு என்ற 2வது அதிகாரத்தில் 10 குறள்கள் கூறியுள்ளார். அதில் 2வது குறள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மனிதர்கள் வாழ்வதற்கு
மிக இன்றியமையாத 3 பொருள்களில் 2 உணவும் நீரும். அருந்துவதற்கு மிக தூய்மையான நீரை தருவது மழையே. தேவையான உணவை அளிப்பதற்கு வேண்டிய உழவுப் பொருள்களை செய்வதற்கும் மழை நீரே மிகவும் இன்றியமையாததாகிறது. இதுவே மழையினுடைய மிகவும் சிறப்பாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இன்று கதை முடிந்தது. வாழ்க.